natrinai kudil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு natrinai kudil. இன்னைக்கு நம்ம எக் சாண்ட்விச் அது கடையில் வாங்குற டேஸ்ட்லயே நல்லா யம்மியா சீஸியா எப்படி வீட்லயே பண்ணலாம்னு காமிக்கிறேன். எக் சாண்ட்விச் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தரலாம். இதுக்கு வந்துட்டு 2 வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாங்கள் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாப் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் சீஸ் வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சால்டட் சீஸ் அப்படிங்கிறனால நான் வந்து சால்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது. அப்புறமா சாண்ட்விச் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். கூடவே கெட்சப் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதுலேயே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்சர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே துருவி வச்சுருக்க 2 டீஸ்பூன் சீஸ், கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சீஸில் வந்துட்டு உப்பு இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சாண்ட்விச் ஸ்ப்ரெட் வந்துட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இல்லை அப்படின்னா மயோனைஸ் 2 ஸ்பூனும் கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இதோட எக்ஸாக்டான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முட்டையே இவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது கீழே எதுவும் உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போது சாண்ட்விச் மிக்சர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டில் எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அது மேலே 1 டீஸ்பூன் கெட்சப் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் வந்துட்டு மேலே நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணதுனால இது சீக்கிரமாக கீழே எதுவுமே விழுகாது. இதுவே பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம மேலே ஸ்டஃப் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து நிறைய உதிர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே சாண்ட்விச் ஸ்ப்ரெட் வந்துட்டு லைட்டாக நம்ம தடவுனதுக்கப்புறமா அந்த ஸ்டஃபிங் மேலே இந்த ப்ரெட்டை வந்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று வந்து எப்படி ரெடி பண்ணணுன்னு காமிக்கிறேன். கெட்சப் வந்துட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் வந்துட்டு மேலே நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்லைஸ் வச்சிடலாம். சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரெட்டை வந்துட்டு மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விச் எல்லாத்தையுமே உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு சைடு வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் ஆகிடுச்சு. சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சாண்ட்விச் வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி நல்லா டேஸ்டியாக அதே மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது. இதை வந்து சூடாக நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. இது சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஸ்நாக்கு. ரொம்ப ஈஸியான எக் சாண்ட்விச் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் நம்ம பார்த்தோம். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் அதே மாதிரி நல்லா யம்மியாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் natrinai kudil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.